Decode the world unfiltered. अरे भाग गया ये मेरी माँ की लोड ये मेरी माँ की लोड தேவபூமி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலம் மீண்டும் ஒரு இயற்கை சீற்றத்திற்கு ஆளாகி இருக்கிறது. உத்தரகாசி நகரில் ஏற்பட்ட இந்த மேக வெடிப்பு பற்றி தான் இன்றைக்கி டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். உத்தரகாசி நகரில் தராலியில் ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. குறுகிய நேரத்தில் அதீத கனமழை பெய்து தாராலி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வெள்ளம் ஊருக்குள்ளே புகுந்ததுனால கட்டடங்கள்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தராலி சந்தை பகுதி முற்றிலும் சேதமடைந்திருக்கு. 50 தங்கும் விடுதிகள் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டதாக முதல் கட்ட செய்திகள் வருது. காட்டாற்று வெள்ளத்தில் பல மாடி கட்டடங்கள் நொடி பொழுதில் கரைந்து போகக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். கட்டடங்கள் சீட்டுக்கட்டு போல சரிந்தபோது மக்கள் அலறி அடித்து ஓடும் காட்சி பரிதாபத்தினுடைய உச்சக்கட்டம். காட்டாற்று வெள்ளம் பாய்ந்த பிறகு தராலி கிராமத்தில் வீடுகள் மண்ணில் புதைந்து போயிருக்கின்றன. கீர்கங்கா ஆற்றில் சேறு கலந்த காட்டாற்று வெள்ளம் பெரும் சீற்றத்தோடு பாய்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். புனித ஸ்தலமான கங்கோத்ரி தாம் நகருக்கு செல்லக்கூடிய சாலைகள் அனைத்துமே துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. ஹரித்வார் பகுதியில் மட்டும் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. பொதுமக்கள் மட்டும் இல்லை, சில இராணுவ வீரர்களும் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. இதேபோல் இமாச்சல பிரதேச மாநிலத்திலையும் வெள்ளத்தினால கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர் மழையினால இமாச்சல பிரதேச மாநிலத்தில் மட்டும் கடந்த ஒரு மாதத்தில் 192 பேர் பலியாகி இருக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. இப்போ இந்த உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேக வெடிப்பு அப்படிங்கிறது அடிக்கடி பல ஆண்டுகளாக நடக்கக்கூடியதை பார்க்குறோம். அது பற்றி இன்றைக்கி விரிவாக பார்க்க இருக்கிறோம். உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல் மாநிலங்களில் மழை தொடரும் அப்படின்ற வானிலை மையத்தினுடைய எச்சரிக்கையும் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை மேலும் அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. சரி, இந்த மேக வெடிப்புனா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். அதுக்கு பிறகு நம்ம மற்ற விஷயங்களையும் டீகோட் செய்யலாம். மேக வெடிப்பு கிளவுட் பஸ்ட் அப்படின்றது ஒரு குறுகிய நேரத்தில் மிகச்சிறிய ஒரு பகுதியில் அதிகப்படியான மழை கொட்டுறது தான் இந்த மேக வெடிப்புங்கிறது குறிப்பிடுது. இது இடி மற்றும் ஆலங்கட்டி மழையோடு சேர்ந்து வரக்கூடியதாக இருக்குது. இந்த மேக வெடிப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக கனமான மழை துளிகளோட மேகங்கள் இருக்கும்போது தரையிலிருந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய வெப்பக்காற்று அந்த மழை துளிகள் கீழே விழாமல் தடுத்து மீண்டும் மேகத்துக்குள்ளேயே தள்ளுது. இதனால் மேகங்களுக்குள்ள அதிக அளவு நீர் சேமிக்கப்படுகிறது. இந்த மேலெழும்பக்கூடிய காற்றின் அழுத்தம் குறையிறப்ப மேகங்களில் குவிந்திருக்கக்கூடிய நீர் மொத்தமாக அருவி போல கீழே கொட்டும். 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் அதாவது 100 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெய்தால் அது மேக வெடிப்பு அப்படின்னு வரையறுக்கப்படுது. இந்த மேக வெடிப்பு பெரும்பாலும் மலைப்பாங்கான பகுதிகளில் தான் நிகழுது. மலைகள் காற்றை வேகமாக மேல் நோக்கி உந்தி தள்ளுறதுனால மேகங்கள் திடீர்னு குளிர்ந்து நீரை திரட்டி அதிக மழை பொழியக்கூடியதாக பார்க்குறோம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மேக வெடிப்பு சம்பவங்களில் ஒரு சம்பவம் உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கலாம். 1998ஆம் ஆண்டு நிகழ்ந்த அந்த துயரம். உத்தரகாண்டில் பித்தோராகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மல்பான்ற கிராமத்தில் மேக வெடிப்பு காரணமாக பெரிய நிலச்சரிவு அப்போ ஏற்பட்டுச்சு. அதனால் அந்த கிராமமே மண்ணுக்குள்ளே புதஞ்சு போச்சு. இந்த சம்பவத்தில் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை சென்ற 60 யாத்ரிகர்கள் உட்பட சுமார் 200 பேர் உயிரிழந்தாங்க. இது ஒரு முக்கியமான சம்பவமாக இருந்துச்சு. அதே போல் அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு துயரம் அப்படின்னா 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நிகழ்ந்த ஒரு பேரழிவுனே சொல்லலாம். 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றம் அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. 2013 ஜூன் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் உத்தரகாண்டில் திடீர்னு மேக வெடிப்பு ஏற்பட்டுச்சு. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சுமார் 6000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு அரசு எண்ணிக்கையாகவே தெரிவிக்கப்பட்டுச்சு. இப்போ இதே போல் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி சமோலி மாவட்டத்தில் மேக வெடிப்பு ஏற்பட்டுச்சு. முதல்ல இது பனிப்பாறை வெடிப்பு அப்படின்னு கருதப்பட்டுச்சு, அதாவது கிளாஷியர் பர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பின்னர் நடத்தப்பட்ட ஆய்வுகள் மற்றும் செயற்கைக்கோள் தரவுகள் படி ரோண்டி சிகரத்தினுடைய ஒரு பகுதியில் மேக வெடிப்பு உறுதி செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு மேக வெடிப்பை சந்தித்திருக்கக்கூடிய தராலி கடல் மட்டத்திலிருந்து 8600 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இயற்கை வளம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இயற்கையாக நிறைந்த ஒரு மலை பகுதியாக இருந்தாலும் இயற்கை சீற்றங்களாலையும் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. மனித உயிர்களும் உடைமைகளும் மிகப்பெரிய அளவுக்கு இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த தராலியினுடைய மேக வெடிப்பு சம்பவத்திலையும் ஒரு கிளவுட் பஸ்டராக இருந்திருக்குது.
மீட்பு நடவடிக்கைகளில் அரசு தீவிரமாக இறங்கி இருக்கிறது. 4 பேர் இறந்திருக்கிறார்கள். தொடக்கத்தில் வரக்கூடிய செய்திகளாக பார்க்குறோம். பலரை காணவில்லை. எனவே உயிரிழப்புகள் இன்னும் கூடுதலாகலாம் அப்படிங்கிற அச்சம் கூடுதலாகவே இருக்கிறது. ஆனால் இன்னும் எஞ்சி இருக்கக்கூடியவர்கள் பத்திரமாக உயிரோடு மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.